யாரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்த 100வது ஆண்டுலேயே திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 100 ஆண்டுகளுக்கு திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 100 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாடு இருக்குமா? வச்சிருக்கீங்களா? மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த 75 ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க. மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு, மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசே மதுவை ஒழின்றீங்க. திறந்தவன் மதுக்கடையை திறந்தது யாரு? மாநில அரசா, இந்திய ஒன்றிய அரசா? மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அவன் வந்துதான் பூட்டணுமா? இப்படி எப்படி கதை இது? திடீர்னு காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேது, சிபிசிடி விசாரணைங்கிறியா? அப்ப திருப்பி சிபிஐங்கிறீங்க. நீ தானே மாநில சுயாட்சி பேசுன, மாநில தன்னாட்சி, அப்புறம் சிபி விசாரணை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்லை, அதுக்கு வலிமை இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லையா? அந்த உரிமையை கூட வச்சுக்கிற மாட்டீங்களா? அதை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததியருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு தம்பி சொல்லுங்க? கொடுக்குற உரிமை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? கொடுக்குற உரிமை இருக்கு. 10.5 அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு? மாநில அரசு. கொடுக்குற உரிமை இருக்கு. கொடுக்குற உரிமையை பெற்றுக்க நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமையை பெறலையா? இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை, ஒரே வசனம், அதே மூஞ்சி. ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க, ஒண்ணு திரைக்கதையே மாத்துங்க. அவர் சொல்லும்போது திராவிட இயக்கம் தான் வந்து மத்திய அரசு எதிரான அழுத்தமான குரல் கொடுத்தது. எங்க நான் ஒவ்வொன்னா கேட்பேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து, மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்சாலை தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி சூச்சி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை நீங்க பத்தி வச்சிருக்க? நீ மின் உற்பத்தி விநியோகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? அவங்களும் மாநில சுயாட்சி தானே பேசுறாங்க. சரி, கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போய் போராடி வாங்கி தானே 39 உறுப்பினர் கொண்டு போய். நீங்க இப்ப 40 வச்சிருக்கீங்கல்ல உறுப்பினர்களா? பூ முட்டைய அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றதுக்கு. அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவங்க சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பெருமை வேற கிடக்கு. 75 ஆண்டு முற்பெரும் விழா என்னது? உங்களுக்கு உரங்களும் கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு திண்டாட்டம் தவிர வேற என்ன இருக்கு? 2009 இருந்து யார்கிட்டயுமே இறங்கி வர சீமான் வந்து தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சால் பரிசீலிப்ப பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க, அப்படி எங்க பார்த்திருக்கு? நான் யார் கூட்டணிக்கு அழைச்சு காத்து இருக்கிறவங்க இல்லைங்க. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்புன்னு அப்படி சொல்லாதீங்க. என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள், வெறும் அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும், நீர் வளத்தை எப்படி பெருக்கணும், இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும். அப்படி இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும் ஒரு கனவு இருக்கு. இந்த பூமி தாயை நான் பச்சை பருவையால போத்தணும்னு நினைக்கிறேன். அது நீ அப்படி இல்லையா? புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறிடுச்சு. மாத்தினியா மாறிச்சா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? இருங்க அப்பா, எனக்கு ஒரு கனவு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து. நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா? எந்திரிச்சு போவாரா? கூட்டணியில் இருக்கிறவரு அதெல்லாம் யோசிக்கணும்ல.
தம்பி வந்து எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலையை பார்த்து போண்டிதான். அம்பேத்கருக்கு மாலை போட்டு தொடங்கியிருக்காரு, அதே போல பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு, அதே போல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் வந்து திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்துலாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன் பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவாருன்னு அந்த வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து கொண்டு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, அவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, நானே வருவேன் யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு. அவருக்காக நீங்க மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்லை. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க எதுக்கு இது போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும், எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை, எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில், நான் அங்க இருந்தா அங்க போடுவேன், இன்னைக்கு இங்க போடுறேன். நீங்க அதையும் பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்க தெருவுக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுபாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோணை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும், தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனா தலைவர்களா எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.